ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் வெண்டைக்காய் பச்சடி பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் லைட்டாக சூடானதும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே எண்ணெயில் வெண்டைக்காவை போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் ஊற்றியாச்சு கரைச்சி. இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ சும்மா சின்ன துண்டு வெல்லம். இப்போ துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் லைட்டாக பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க.